calculate mode using empirical formula. mode வந்து ஃபைண்ட் பண்ணோம். அது எது வச்சு ஃபைண்ட் பண்ணணும்? empirical formula யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து empirical formula வந்து எழுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம மோட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம மோட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணோம். அப்போன்னா மோட் வேல்யூ அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு மீன் மீடியன் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? டைரெக்டாக மோடு கூட அப்படியே ஃபைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு மோட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது டிஸ்கண்டினியூஸாக கண்டினியூஸான்னு பார்க்கணும். ஓகேவா? இது வந்து கண்டினியூஸ். ஓகேவா? டேபிள் வந்து டைரெக்டாக போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மீன் மீடியன் ஃபைண்ட் பண்ண சொன்னாலும் 6 காலம் டேபிள் தான் வரும். மீன் மீடியன் மோட் ஃபைண்ட் பண்ணாலும் சொன்னாலும் அதே டேபிள் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீடியன் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மீன் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மோட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ மீடியன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேணும். இப்போ எஃப் வேல்யூ என்ன? 5. ஃபஸ்ட்டில் நம்பர் வந்து அப்படியே போகணும். 5 + 15 20. இப்போ 20 + 30 50. 50 + 20 70. இங்கே வந்து 82. 82 + 8 90. 90. ஓகேவா? இப்போ வந்து சம்மேஷன் எஃப் இதெல்லாம் டோட்டல் பண்ணால் 90 தான் வரும். ஓகேவா? இதுவும் சேமாக தான் வரும். ஸோ மீடியனுக்கான ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து n/2 வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணோம். அப்போ என்னோட வேல்யூ வந்து 90. n = 90. இப்போ n/2 வேல்யூ 90 / 2. இப்போது 90 / 2 வேல்யூ 45. 45 வந்துச்சா? அப்போ 45 வந்து இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எங்கே இருக்குது? எக்ஸாக்ட் நம்பர் இல்லை. ஸோ 20க்கும் 50க்கும் நடுவில் தானே 45 இருக்குது. அப்போ 15னும் எடுத்துக்கணும். இதில் நேராக வந்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ எல்லோட வேல்யூ என்ன? 50க்கு நேராக இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 20 இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப்போட வேல்யூ என்ன? 30. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ வந்து இதுக்கு மேலே இருக்கிறது தான் எடுத்துக்கணும். ஓகேவா? கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இது மேலே இருக்கிறது தான் வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன? ஹெச் வந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெச் வேல்யூ வந்து 10. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வேல்யூஸ் வந்துச்சு. இதில் வந்து அப்ளை பண்ணலாம். எல்லோட வேல்யூ வந்து என்ன? 20. 20 + n/2 வேல்யூ 45. ஓகேவா? இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இல்லைனா 90 அப்படியே எடுத்துக்கூடாது. n/2 வேல்யூ தான் 45. 45 மைனஸ் சியோட வேல்யூ 20. எஃப்போட வேல்யூ வந்து 30 இன்ட்டு ஹெச். இப்போ 20 + 45ல் 20 போயிடுச்சுன்னா எவ்வளோ? இப்போ இது கேல்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து டிவைடேட் பண்ணும். 25 / 30 எவ்வளோ வந்துச்சு? ஓகேவா? இன்ட்டு 10 8.333 போகுது ப்ளஸ் 20. ஸோ 28.33 ஆன்சர். இப்போ மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா இப்போ வந்து இந்த டேபிள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மிட் எக்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். மிட் எக்ஸ் வந்து 0 + 10. இங்கே 0 10 இருக்குது. அப்போ 0 + 10 = 10 டிவைடட் பை 2 போட்டால் 5. நெக்ஸ்ட் வந்து 10 + 20 டிவைடட் பை 2 15. ஸோ இது 10 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அப்படியே நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். யூ ஃபைண்ட் பண்ணணுன்னா எக்ஸ் இருக்குது. ஹெச் வேல்யூ தெரியும் 10. ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ண. அப்போ மோஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ என்ன? 30. 30க்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது? எக்ஸ். அதுதான் ஏவாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ஏ = 25. இப்போ இந்த ஃபார்முலா படி போடணும். எக்ஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ என்ன? 5. ஓகேவா? 5 மைனஸ் ஏ வேல்யூ என்ன? 25. 25 டிவைடட் பை ஹெச் வேல்யூ வந்து 10. -2 வந்துச்சா? இப்போ -2. அப்போ அதை அப்படியே மைனஸ் பண்ணினே வாங்க. -1 0 1 2 3 இந்த மாதிரி போட்டுக்கணும். -2 -1 0க்கு அப்புறம் அப்படியே 1 2 3 இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ எஃப் இன்ட்டு யூ 5 2s are 10 -10. 15 × 1 15 தான். இப்போ இது வந்து 0, இது 20 25. ஓகேவா? இப்போ இது வந்து இப்போ வந்து இது வந்து நம்ம எல்லாம் ஆட் பண்ணோம். இங்கே -10 -15 இருக்குது. அப்போ -10 -15 போட்டு அப்போ +20 +24 +24 ஆன்சர் வந்து 43. ஸோ கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ஏயோட வேல்யூ என்ன? ஏ வேல்யூ வந்து ஆல்ரெடி தெரியும் 25. சம்மேஷன் எஃப்யூட வேல்யூ வந்து 43 டிவைடட் பை இது போடணும் 90 இன்ட் ஹெச் வேல்யூ வந்து தெரியும்
இப்போ 25. இப்போ இது டிவைடட் பண்ண என்ன வரும்? 43 டிவைடட் பை 90. இப்போ 0.477 வருது. இன்ட்டு 10 போட்டால் இப்போ ப்ளஸ் 25. இப்போ 29.77 வருது. ஸோ இப்போ வந்து நம்ம மீன் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், மீடியன் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம மோட் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணோம். அது எப்படி நான் பாருங்கள். இப்போ ஃபார்முலா வந்து அப்படி எடுத்துக்கலாமா? மீன் மைனஸ் மோட் ஈக்குவல் டு இங்கே வந்து ஈக்குவல் டு வரும் 3 மீன் மைனஸ் மீடியன். இப்போ இதை வச்சு தான் நம்ம மோட் வேல்யூ ஃபைன் பண்ணால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ மீன் வேல்யூ என்ன? 29.77. மோட் வேல்யூ தெரியாது, அப்போ மோட் அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா? திரும்பி மீன் வேல்யூ என்ன? 29.77. மீடியன் வேல்யூ ஃபைன் பண்ணல 28.33. ஸோ 29.77 அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சால்வ் பண்ணலாம். 29.77 மைனஸ் 28.33 ஈக்குவல் பண்ணால் 1.44 வருது. இன்ட்டு 3 பண்ணால் 4.32 வருதா? இப்போ வந்து இந்த ப்ளஸ் 29 இந்த பக்கம் அனுப்புனா மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் மோடு அப்படியே இருக்கும். 4.32 மைனஸ் 29.77. இப்போ இது வந்து சால்வ் பண்ண என்ன வரும்? 4.32 மைனஸ் 29.77 மைனஸ் 25.45. இப்போ மைனஸ் மோட். ஸோ இந்த மைனஸு கேன்சல் ஆகிடும். மோடோட வேல்யூ என்ன? 25.45. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்.